சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜ அகம் துவா சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சா. சோகப்படாதே, நான் உன்னை எல்லா பாபங்களில் நின்றும் விடுவிக்கிறேன். பாபத்திலேந்து விடுவிக்கிறதுங்கிறது அனிஷ்ட நிவிருத்தி மட்டும்தானே, அதான இந்த ஸ்லோகத்தில் இருக்கு. அடுத்து என்ன சொல்லியிருக்கணும்? என் திருவடிகளில் சேர்த்து கொண்டு வைகுந்தத்தில் உனக்கு பேரானந்தத்தை அளிக்கிறேன். ஸ்லோகத்தில் இல்லவே இல்லையே. ஸ்லோகத்தில் ஹரி மட்டும்தான் இருக்கு, ராமே இல்லை. ஹரிங்கிறது ஆபத்தை போக்குவது, ஆபத்து போக்கிவிடுறேன்னு சொல்லிட்டார். ஆனால் நல்லதை தரேன்னு கண்ணன் சொல்லவே இல்லை. என்னால் சொல்ல தேவையில்லைன்னு வியாக்கியானம். ஏனெனில் நான் ஒரு பள்ளிக்கூடத்தில் சேரணும், இந்த பள்ளிக்கூடத்தில் சேரணும் ஒரு வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, அப்படியே விண்ணப்பத்தாள் போட்டுட்டே இருக்க, ஒன்று கிடைக்க மாட்டேங்குது. எதனால கிடைக்கலன்னு கேட்டுருந்தா, அது ஒரு நுழைவுத் தேர்வு வைப்போம், அதில் நீ ஒரு 55 வாங்கணும், வாங்கினா உனக்கு கொடுத்துருவேன். போன வருஷம் எழுதி பார்த்தேன் கிடைக்கல, இந்த வருஷம் எழுதி பார்த்தோன்னு 55 கிடைச்சுட்டா கண்டிப்பாக இடம் கொடுத்துருவா இல்லையா? பிள்ளை வீட்டுக்கு ஓடி வந்து அம்மா 55 வாங்கிட்டேன்னா, அவள் திருப்பி கேட்டா பள்ளிக்கூடத்தில் இடம் கொடுத்தார்களா இல்லையான்னா. இதை நான் சொல்லவே தேவையில்லை. 55 இல்லாதனால தான் முதல்வர் தரமாட்டேன்னு சொல்லியிருந்தார். 55 கிடைச்சுடுத்துன்னு எப்போ சொன்னேனோ தானே இடம் கிடைச்சதுன்னு அர்த்தம். ஆனால் வலியுறுத்துவது எதிலே? 55 கிடைச்சதில்லை. இது கிடைச்சதுன்னா தானே அதுன்னு அர்த்தம். அதனால தான் கண்ணன் சொன்னது, நான் எப்பவுமே உனக்கு ஆனந்தத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்டு தான் இருக்கேன் அர்ஜுனா. உன் பாபங்கள் இடையூறா இருந்தது, நீ சரணம்னு சொல்லலை, இப்போ சொல்லிவிட்டேன், நான் உன் பாபங்களை தொலைச்சுட்டேன்னு சொல்லிவிட்டேன். தொலைச்ச பிற்பாடு சம்சாரத்தில் நீ இருக்கவே முடியாதே. உன் கர்மங்கள் இருக்கிற வரைக்கும் தான் சம்சார பிராப்தி. உனக்கு தடங்கலாக இருக்கக்கூடிய பாபங்களை போக்கி விடுகிறேன். அகம் துவா சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி. இதனுடைய முக்கியத்துவம் கொடுத்தே சொல்லலாம். பாபங்கள் விலகும்னு சொன்னால் தானே ஆனந்தம் வருங்கிறத வலியுறுத்தி சொல்ல தேவையில்லை. இதுதான் ஒரே தடங்கலாக இருந்ததுனால் இந்த தடங்கல் மாதிரி அது தானே கிடைச்சிடும் அர்த்தம். அப்படின்னா ஹரே ராம்ங்கிற இடத்தில் ஹரியை வலியுறுத்தினோம்னு ஆகும்.